ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதே போல் எங்கள் சேனலில் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங், கால்ஸ், எந்த விதமான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணது கிடையாது. ஒன்லி எஜுகேஷன் மட்டும்தான். ஓகே ஃபைன். அண்ட் டேரக்டாக நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். மார்க்கெட்டில் இன்னைக்கு நம்ம நேற்று என்னென்ன லெவல்ஸ் கொடுத்தோமோ எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக் இந்த வியூவில் பாருங்களேன். இன்னைக்கு நான் மார்னிங் என்னோட மெம்பர்ஷிப்பில் கொடுத்த லெவல் இது. ஓகே, நான் உங்களுக்கு நேற்றும் கொடுத்துருப்பேன். ஆனால் இன்னைக்கு மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைன் நமக்கு மார்க்கெட்டில் கிரியேட் ஆச்சு. ஓகே, அந்த லெவல் தான் கொடுத்துருப்போம். லைக் எக்ஸாக்டாக இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் ஃபால் கொடுத்துருக்கு. அதே போல் நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சூப்பராக ரியாக்ட் ஆயிருக்கும். அதே போல் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியோட லெவல் ஷோ பண்ணுற பாருங்களேன். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நான் இன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். எங்கள் ட்ரேட்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் என்னன்னா, என்ட்ரி எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸில் என்ட்ரி மிஸ் ஆயிடுது. நான் ரீசெண்டாக நோட் பண்ணிட்டு இருக்க விஷயம் மார்க்கெட்டில் இது எல்லாமே. ஓகே, இது கொஞ்சம் போக போக கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லைனா அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா நேற்றுமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தேன். நான் கொடுத்த லெவல் தான் என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்குமே நான் கொடுத்த லெவல் தான் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்ட்ரி எதுக்காக மிஸ் பண்ணா, லைக் அது ரிஸ்க் கம்மி பண்ணுறதுக்காக தான் நான் கொஞ்சம் கம்மியாக வைப்பேன். சம்டைம்ஸ் வந்து ஹிட் ஆகுது, சம்டைம்ஸ் ஹிட் ஆகாமல் எனக்கு போயிடுது. இங்கே என்ட்ரி எடுத்தனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் சாலிடாக கிடைச்சிருக்கும். ஆனால் இங்கே எனக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கல. லைக் எனக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் கிடைச்சது. ஓகே ஃபைன். இப்போ இன்னைக்கான மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் என்னன்னு உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் என்னன்னா, இன்னைக்கு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு கொடுத்துருக்குன்னா 9:52 கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இங்க நான் ஜோனா டிராப் பண்ணியே கொடுத்துருப்பேன். எந்த ரீசனுக்காக இன்னைக்கு நான் இங்க ஜோன் டிராப் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, இப்போ நேற்று ஒரு வியூ சொல்லியிருப்பேன். நேற்று ஒரு லெவல் ஞாபகம் இருக்குங்களா, 55,930ன்ற ஜோன் நமக்கு ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம். அதே போல இன்னைக்கு ரியாக்ட் ஆச்சு, ஃபால் ஆச்சு. அதனால தான் நான் அந்த ஜோன் டிராப் பண்ணி கொடுத்துருப்பேன். இன்னைக்கான லெவல். ஓகேங்களா ஃபைன். அதே போல இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட மெம்பர்ஷிப் அப்டேட்ஸ் என்னன்னா, லைக் மார்க்கெட் நிஃப்டியோட அப்டேட்ஸ் என்னன்னா, லைக் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்போம். எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு போகல. ஆனா இந்த ட்ரெண்ட் லைன்ல நமக்கு டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆச்சு. நிறைய பேர் இன்னைக்கு என்னோட கோர்ஸ் அட்டென்ட் பண்ண மெம்பர்ஸ், யூடியூப்ல பார்த்து ட்ரேட் பண்ற மெம்பர்ஸ் எல்லாமே எனக்கு வீடியோ இன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்? ஓகே, இன்னைக்கு ஓரளவுக்கு கரெக்டா ரியாக்ட் ஆச்சு. அது எல்லாமே ஓகே. நாளைக்கு என்ன ரியாக்ட் ஆகும், மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஆக்ட் ஆகும்ன்றத வியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போற வீடியோஸ் அப்போ தான் டேரக்டா உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பெல் ஐக்கான் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் லைக் எல்லாருக்குமே வீடியோ கொஞ்சம் சஜஷன் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்போ இதுலயும் சேம் தான், எந்த விதமான லெவலும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதே போல நான் நிஃப்டி நேத்து ஒண்ணு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? லைக் இந்த ஹையும் இந்த லோவும் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தாதான் பெரிய அளவுக்கு மூவ் ஆகும். இல்லைன்னா நமக்கு இந்த பேட்டர்னுக்குள்ளே நமக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகும்னு கொடுத்துருப்போம். ஓகே, ஆனா மார்க்கெட் என்ன பாசிபிள்ஸ் இருக்குன்னா, நாளைக்கு வந்து இந்த லோ, ஆனா இன்னைக்கு எண்டிங்ல செல்லிங் பெரிய பிரஷர் கொடுத்துருக்கு. செல்லிங் பிரஷர் கொடுத்து தான் மார்க்கெட் நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. சரிங்களா? செல்லிங் பிரஷர் கொடுத்துருக்கு. அப்ப நமக்கு என்ன பாசிபிள்னா, நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு ஃபால் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. நமக்கு ரிவர்சல். இப்போ எப்பயுமே ட்ரேட் எடுக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்ற விஷயம், 1 ஹவர்ல ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல. அது சம்டைம்ஸ் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் 50% ஸ்ட்ரைக் பிரேக் அவுட் தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நீங்க பார்த்தீங்கன்னா. ஓகே, நாளைக்கான லெவல்ஸ். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு என்னோட வியூ இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைக் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24,738ன்ற லைனை நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா, ஈஸியா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 24,500 வரைக்கும் ஈஸியா ஃப்ரீ ஃபால் நடக்கும். ஏன்னா இந்த இந்த இன்பிட்வீன்ல எந்த விதமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஹியூஜ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. 500 எடுக்க வேணாம், 520 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 500 கொஞ்சம் லெவல் அதிகம் தான். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 540 ஜோன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்லயே மேபி நியூட்ரல் ஓப்பன் ஆகுது, இல்லைன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். இது கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த சினாரியோ. ஓகே, கேப் அப் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன். நான் உங்களுக்கு நேத்தே சொல்லியிருப்பேன், மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. என்னோட வியூ டவுன் ட்ரெண்ட் தான். அது நான் நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க மேபி ரெகுலரா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும்? ஓகே ஃபைன். நாளைக்கு என்ன ட்ரெண்ட்? இப்போ ப்ரோ நாளைக்கு கால் ஆப்ஷனே போகாதுன்னா, நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் கொடுக்கணும்.
அது பிரேக் அவுட் குடுத்தது இல்லாம, இந்த ரெசிஸ்டன்ட் 2 ரெசிஸ்டன்ட்ட பிரேக் அவுட் குடுத்தா தான், நம்ம கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே புரியுதுங்களா? நான் என்ன கான்செப்ட் சொல்றேன்ட்டு. ஆ வெயிட் பண்ணலாம். ஓகே. இந்த ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 24,884 பிரேக் அவுட் குடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க 24,830 இந்த இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் கிடையாது. ட்ரெண்ட் லைன். இது 2த்தையும் பிரேக் அவுட் குடுத்தா தான் மார்க்கெட் இப்ப இது பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னு கால் ஆப்ஷன்லாம் போகாதீங்க. இங்க ரெசிஸ்டன்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். மேக்ஸிமம் கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே. லைக் நாளைக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் நமக்கு ஓப்பன்லயே பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, 24,730 வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்கருந்து நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆகும். இது மேபி 1 டேலயே ஃபால் ஆகுமா? ஒரு 2 டேஸ் ஆனா 2 டேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 டேஸ்ல ஃபால் ஆகணும். 1 டேல ஃபால் ஆக பாசிபிள் கஷ்டம் தான். ஆனா ஃபால் ஆச்சுன்னா ஓகே. நமக்கு ஹேப்பி தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் மொமெண்டம் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்றதால, இப்ப நான் ட்ரேட் எடுத்தேன் அப்டின்னா, லைக் இங்க வாங்கிட்டீங்களா செல் பண்ணிட மாட்டேன். அந்த மொமெண்டம் செல்லிங் பிரஷர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் வந்து குளோஸ் பண்ணுவோம். அப்டினாலும் அந்த மூவ நம்ம ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கான சினாரியோ லோல ஓப்பன் ஆகுது. இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆகுதுன்னா, கேப்ப ஃபில் பண்ணுதான்னு பாருங்க. இப்போ சொல்ற விஷயம்லாம் ஓகே. ஆனா, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்ல. உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜில கன்ஃபர்மேஷன் எதனா குடுக்குதான்னு பாருங்க. அது குடுத்ததுன்னா ஓகே. ஓகே. அப்ப ட்ரேட் எடுத்துக்கலாம். சிம்பிள். இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, 24,738 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இல்ல நமக்கு நியூட்ரலே இப்போ நாளைக்கு வந்து காமன் ஜோன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நாளைக்கு வந்து இங்கவே ஓப்பன் ஆகுதுன்னா, இது சப்போர்ட்டா எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? இதுக்கு மேல போச்சுன்னா தான் கால் ஆப்ஷன் போகணும். சப்போர்ட் எடுத்து கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அ லோல ஃபால் ஆச்சுன்னா மட்டும் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ரேஞ்சுல. இப்போ இங்கலாம் நீங்க ட்ரேட் எடுக்கல. இங்கலாம் விட்டுட்டீங்க. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் போகல. நீங்க மேபி ஏன்னா வொர்க்ல மறந்துட்டு இருக்கலாம். சரி மறந்துட்டு இருக்கலாம், பார்க்காம விட்டுட்டு இருப்பீங்க அப்டின்னா, கால் ஆப்ஷன் எங்க வந்தா போகலன்னா, 24,540 ஆர் 530 இந்த ரேஞ்ச் வந்துச்சு நமக்கு சப்போர்ட் எடுத்ததுன்னா, இங்க ரிஜெக்ஷன் குடுத்ததுன்னா, ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகும். இந்த லோவ டச் பண்ணுச்சுன்னா, இந்த இடம் வந்து ரெக்கவரி ஆகும். ஓகே, ஃபைன். அண்ட் நெறைய பேர் கேட்டிருக்கீங்க, ப்ரோ அதெல்லாம் ஓகே. ஆனா நியூஸ ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாமான்னு நீங்க கேட்கிறீங்க. லைவ் மார்க்கெட் நியூஸ். ஆனா நெறைய பேத்துக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, மார்க்கெட் வந்து நியூஸ பேஸ் பண்ணி ரியாக்ட் ஆகாது. டெக்னிக்கல் பேஸ் பண்ணி இன்ட்ராடே பியூர்லி டெக்னிக்கல். இப்ப நியூஸ பேஸ் பண்ணி நீங்க இப்போ நம்ம எப்படி சொல்றோம்? இப்போ நாளைக்கு நடக்கிற நியூஸ் இன்னைக்கு எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா, நான் நியூஸ ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணல. பியூர்லி டெக்னிக்கல். இப்ப இது கட் ஆச்சுன்னா இங்க வரைக்கும் போகும். இங்க வந்துச்சுன்னா இங்க இருந்து ரிவர்சல் ஆகும். இப்ப இங்க வரும்போது என்ன நியூஸ்ன்னு எனக்கு தெரியும். இங்க கட் ஆச்சுன்னா என்ன நியூஸ்ன்னு இப்ப எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இது எல்லாமே டெக்னிக்கல். நெறைய பேர் என்ட்ட டவுட் கேட்டிருந்தீங்க. இப்ப கரண்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் என்ட்ட டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த டவுட்ட. மேபி அவங்க கேட்கும்போது மேபி உங்களுக்கு அந்த டவுட் இருக்கலாம். இன்ட்ராடே டெக்னிக்கல ஃபாலோ பண்ணுமா? நியூஸ ஃபாலோ பண்ணுமான்ட்டு. இப்போ நீங்க இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு 2 நாள்ல மார்க்கெட் வந்து இந்த ஹைல இருந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் இத பத்தி நெறைய பேர் பேசுவாங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ஏதோ ஒரு நியூஸ் வந்துருச்சு. அப்போ நமக்கு வார வார நியூஸால மார்க்கெட் வந்து இப்ப நமக்கு ஃபால் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னு இது எப்ப லைவ் மார்க்கெட்ல சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஆஃப்டர் 3:00 மேல தான் நியூஸே நமக்கு வெளிய வரும். அது உண்மையா இல்லன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும். ஓகே. ஆனா, இது நம்ம எப்படி சொல்றோம்? இப்பவே எப்படி சொல்றோம்? மார்க்கெட் ஃபால் தான் ஆகும். இங்கருந்து மேல போகும் அப்படின்னா, டெக்னிக்கல் தான். இப்போ நாளைக்கு நியூஸ் நமக்கு இன்னைக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்களா? நியூஸ்ன்றது நமக்கு ரொம்ப டிலேவா கிடைக்கிற கான்செப்ட். டெக்னிக்கல் தான் அப்பவே மார்க்கெட்ல ரியாக்ட் ஆக சொல்லணும். ஓகே. ஃபைன். இப்ப நிஃப்டிய பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். ஓகே. ஃபைன். பேங்க் நிஃப்டி நல்லாவே ரியாக்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மார்க்கெட் ஃபால் தான் ஆச்சு. நான் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு மினிமம் ஒரு 12,000 ஆச்சும் ப்ராஃபிட் பண்ண வேண்டியது. ஆனா, நீங்க லாஸ்ட் ஒரு 1 1/2 வீக்கா பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரேடிங் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆ மோசமானா லைக் என்ட்ரீஸ நெறைய மிஸ் பண்ணிடுறேன். ஆ லைக் ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வர ப்ராஃபிட்ட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ண மாட்டேன்றேன். கொஞ்சம் பிரேக் எடுக்கணும். பார்க்கலாம். மேபி அப்டேட் பண்றேன் ஃபியூச்சர்ல ஓகேங்களா? ஏன்னா, எனக்கே தெரியுது அந்த 1 1 1/2 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெருசா வந்து லாஸ் பண்ணல. எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ பண்றேன். ஆனா, சின்ன சின்ன விஷயம் நான் மிஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி கரெக்ட்டா பண்ணிட்டு இருந்தோம். இப்ப சின்ன சின்ன விஷயம் மிஸ் பண்றேன். ஆ மேபி அது கொஞ்சம் பிரேக் எடுத்தேன்னா கொஞ்சம் சரியாயிடும் தான் நெனைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். ம். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் என்ன? இப்போ அ 55,466 ஓகே. இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 55 இப்ப நான் அந்த லைன் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருப்பேனா நேத்து. 55,555 ஓகேங்களா. 55,555 இந்த ரேஞ்ச் ரிவர்சல் ஆச்சு. இப்ப நாளைக்கு என்ன ஆக்ட் ஆகும்னா, மார்க்கெட் வந்து லைக் நாளைக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குது அப்டின்னா, 55,466 வந்து நமக்கு இப்போ கால் ஆப்ஷன் இதுலயும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கால் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும். மேபி உங்களுக்கு கால் ஆப்ஷன் தான் போணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த 55,700 பிரேக் அவுட் குடுக்கட்டும். இதுக்கு மேல போச்சுன்னா வேணா நீங்க கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் ஃபால் தான் பாசிபிள். ஓகேங்களா? இந்த இந்த ரேஞ்ச். இப்ப இதுக்கு மேல மார்க்கெட் போகுதுன்னா, இங்க இருந்து இந்த ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஓகே. இப்போ இப்போ இங்க இருந்தே நம்ம கால் ஆப்ஷன் போகணும். ஏன்னா ஆல்ரெடி இங்க ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு திருப்பி அங்க போகும்போது ரிஜெக்ஷன் தான் வரும். இப்ப இங்க இருந்து கால் ஆப்ஷன் போகாதீங்க. இதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். லைக் இந்த லோ வருது நாளைக்கு மார்க்கெட் வந்து இதே சேம் தான். இப்ப கேப் டவுன் ஆச்சுனாலும் சேம் இந்த கேப் 55,466 வந்து இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் மேபி நாளைக்கு நியூட்ரல் இப்ப நான் சொல்லிட்டேன் மார்க்கெட் கண்டிப்பா ஃபால் தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் போயிட்டு இங்கவே புட் ஆப்ஷன் எடுத்துறாதீங்க. இந்த லெவல பிரேக் அவுட் குடுத்தா அந்த சினாரியோ. இந்த ஹைய பிரேக் அவுட் குடுத்தா இந்த சினாரியோ. அப்பப்ப ஒரு கான்செப்ட் நமக்கு பிரேக் அவுட் குடுத்தா தான் இது நமக்கு ரியாக்ட் ஆகும். புரியுதுங்களா? நான் என்னென்ன கான்செப்ட்ல உங்களுக்கு சொல்றேன்ட்டு. அது இப்ப இந்த லோ நமக்கு பிரேக் அவுட் குடுக்குது. அகைன் நமக்கு ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா, இது நமக்கு எக்ஸாக்ட்டா வொர்க் ஆகும். பிரேக் அவுட் குடுத்தா தானே வொர்க் ஆகும். குடுக்காததுக்கு முன்னாடி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்க முடியும்? அது வந்து நீங்க ஒரு கேம்ப்லிங் மாரி தான் எடுக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் அத பார்த்து கேர்ஃபுல்லா எடுங்க. இப்போ இந்த லெவல்ல பிரேக் அவுட் குடுத்தோம்னா 55,466 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 55,180ல தான் அடுத்து ஸ்டாப் ஆகும். இன் பிட்வீன்ல சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது நம்ப சொல்ல முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 55,180ல தான் அடுத்த ஸ்டாப். அப்புறம் இப்ப கால் ஆப்ஷன் ஹியூஜ் கால் ஆப்ஷன் எங்க போகலாம்னா 55,961க்கு மேல தான் ஹியூஜ் கால் ஆப்ஷன்ல போக முடியும். கால் ஆப்ஷன்லயே ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்ப ட்ரெண்ட் பார்த்தாலே நமக்கு டவுன் ட்ரெண்டா தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இப்ப இங்கலாம் ரீடெஸ்ட் எடுத்தா திருப்பி ஈஸியா ஃப்ரீ ஃபால் நடக்கும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஓகே. இன்னைக்கு லெவல் புரிஞ்சிருக்கும். இப்போ நாளைக்கான க்ரூஷியல் ஜோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணும். நாளைக்கு இந்த ஜோன் ஆக்ட் ஆகும். ஓகே. இப்ப நமக்கு லோல பிரேக் அவுட் ஆகுனா, அது ரீடெஸ்ட் ஜோன் ஆக்ட் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஓகே. இதுல உங்களோட இப்போ இது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ். நான் வந்து நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டுமே ஒரு 4 இயர்ஸா நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னோட ஓல்டு ஃபாலோவர்ஸ் வந்து தெரியும். நான் வெறும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி தான். இதுல எப்படி கொடுத்தாலும் நான் ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஆனா இப்ப நீங்க நெறைய பேர் வந்து சென்செக்ஸ் கேட்கறீங்க. நான் சென்செக்ஸ் இப்ப தான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி வொர்க் ஆகுது? என்ன கான்செப்ட்ன்னு. அது நான் ஒன்ஸ் எல்லாமே கரெக்ட்டா வொர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் நான் லெவல்ஸ் குடுக்குறேன். இன்னும் தெரியாத லெவல்ஸ் குடுக்கக் கூடாதுல்ல. ஆனா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நான் ஒரு 4 இயர்ஸா வெறும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி தான். எல்லா செக்மெண்ட் நான் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஓகே. அப்டின்னும்போது இதுல நமக்கு எப்படி போனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ என்னன்னா மார்க்கெட்ல நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கணும்னா, எதனா ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒண்ணு மீன்ஸ் இந்தியன் மார்க்கெட்னா இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ்னா ஃபாரெக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒண்ணு இந்தியன் மார்க்கெட்ல இருக்கீங்களா? இந்தியன் மார்க்கெட்ல குறிப்பிட்ட செக்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஈக்விட்டி பண்ணீங்கன்னா ஃபுல்லா ஈக்விட்டி பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் பண்றீங்களா ஃபுல்லா ஆப்ஷன்ஸ் பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட ஆப்ஷன்ஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா ஆப்ஷன்ஸ்லயே நெறைய இருக்கு. ஃபின்னிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் நெறைய இருக்கு. அதுல எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுல மினிமமா ஒரு 2 இல்லனா 1 சூஸ் பண்ணி அப்படி பண்ணுங்க. ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் லேர்ன் பண்றது பெருசா போயிட்டே இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுமானா கஷ்டம். ஆ என்ன பண்றீங்கன்னா, மினிமமா லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுவே ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸி தான். ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் எல்லாமேலாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எனக்கு மார்க்கெட் குடுக்குறது என்னன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எனக்கு இத பத்தி கிளியரா தெரியும். அதால இத மட்டும் தான் நான் ட்ரேட் பண்றேன். தெரியாத விஷயத்த போய் ட்ரேட் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்றதுக்கு, தெரிஞ்ச விஷயத்த ரிப்பீட்டடா பண்ணா நம்ம அதுல மாஸ்டர்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஃபைன். அண்ட் நெறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் ஆச்சு குடுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தது? ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இது சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லியிருப்போம். எல்லாமே ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் என்கரேஜ் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் கிரீன் கலர் ஹார்ட் குடுத்துருப்பாங்க. லாஸ் பண்ணியிருந்தா ரெட் ஹார்ட் குடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி போச்சு? ஜஸ்ட் எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அடுத்த அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.